பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் வாசித்த அந்த சங்கீதத்தில் அந்த வார்த்தையை வாசிப்போம். 2ஆம் வசனம் பின்பகுதி. உனக்கு சேர்ந்து வாசிங்க. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உனக்கு பாக்கியம் சொல்லுங்க. பாக்கியமும் நன்மையும். பாக்கியம்னா ஆசீர்வாதம், நன்மைனா கர்த்தர் கொடுக்கிற சொல்றது புரியுதா? நன்மைகள். தேவன் அவருடைய வீட்டின் சம்பூர்ண நன்மையினால் என்ன செய்கிறார் சொல்லுங்க? திருப்தியாக்கி அனுப்புகிறார். வரும்போது ஒருவேளை நீங்கள் வெறுமையாக வந்திருக்கலாம், திரும்பி போகும்போது ஒரு நாள் வெறுமையாக திரும்பி போவதில்லை. கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? உங்களை நிரப்பி அனுப்ப வல்லவர். கை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. யாருக்கு? அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட நன்மைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க. பொதுவாகவே 128ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே சொன்னேன். அதிகமாக இங்கே பிரசங்கம் பண்ணுவாங்க, கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ணுவாங்க. என்னன்னா, அந்த கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது சர்ச்சில் பிரசங்கம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு அமைதியாக கேட்பாங்க. கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு அங்கே பேசினா ஒரு ஆளும் கேட்க. புரியுதா? ஒன்று மாப்பிள்ளைக்காவது முக்கியமாக அவங்களுக்கு தான் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க மைண்டு எங்கேயோ இருக்கும். புரியுதா? அப்போது அவங்களும் அதை சரியாக கேட்பாங்களா தெரியல. வந்திருக்கிற அவங்கள வாழ்த்த வந்த சொந்தக்காரங்க குடும்பத்து மக்கள் கேட்பாங்களான்னா அவங்களுக்கும் நிறைய இருக்கும். அவரை பார்த்து இவரை வாரங்க வரும்போதே என்ன பார்ப்பாங்க? இந்த அம்மா வந்தால், அந்த ஐயா வந்தார், இவர் வந்தார், அவர் வந்தார், அவர் ஏன் வரல, இவர் ஏன் வரல, என்ன இதை போட்டிருந்தாங்க, இப்படியே தான் மைண்டு போகுமே தவிர அதை உண்மையாக அந்த வார்த்தையை கவனித்து அதை பெற்றுக்கொள்ளுகிறவர் கொஞ்சம் தான். புரியுதா? இப்போது ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் முன்னாடியே ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு சொன்னார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இது ஒரு கல்யாண வீட்டில் பார்க்க வேண்டிய சங்கீதன்றதை விட முதல்ல சொன்ன மாதிரி இது எதை பற்றிய சங்கீதம் சொல்லுங்க? குடும்பத்தை பற்றிய ஒரு சங்கீதம். நம்ம குடும்பத்தில் இப்படி இருக்குதா? ஒருவேளை இந்த குடும்பத்தில் சொல்லப்பட்ட அதுக்கு இந்த குடும்பங்களுக்குன்னு சொல்லப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதத்தில் ஏதாவது நம்ம மிஸ் ஆகிருந்தால் நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? உன் கைகளின் பிரயாசத்தை சாது. முன்னாடி முதல் வசனத்தில் நான் ஏற்கனவே சொன்னது, கர்த்தர் யாருக்கு இந்த ஆசீர்வாதம் பாக்கியம் நன்மை யாருக்கு உண்டாகும்னா, முதல் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 119ஆம் சங்கீதத்தில் முதல் 3 வசனம் நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி, யாராவது இருக்கீங்களா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். 2ஆம் வசனம் 119 2 வாசிங்க. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். புரியுதா? அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். 3, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. நல்லா கவனிங்க. இஷ்டம் போல நடக்கிறது இல்லை. எதுல நடக்கிறாங்க? கேட்ட அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வழியிலே நடக்கும். இப்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு தான் இதெல்லாம். பின்னால கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்க பாருங்க. 4ஆம் வசனத்துல, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்க மறந்துடக்கூடாதுன்றதால் மிடில் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? புரியுதா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவனுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரசங்கில அந்த முழு புக்குக்கு ஒரு தொகை மாதிரி ஒரு வார்த்தை சொல்றார். யாரோ ஒரு எடுத்து வாசிங்க. 8ஆம் அதிகாரம் எடுங்க. 8:11 8:11 யாராவது? தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே. இன்னைக்கு உலகத்துல கர்த்தருக்கு பயப்படாம நிறைய ஜனங்கள் நடக்கிறாங்க. என்ன சொல்ல போனா, அந்த 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் நினைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அசிரியாவுக்கு சிறைப்பட்டு கொண்டு போய் ஒரு சில ஜனங்களை கொண்டு போய் சேர்த்தான். அசிரியாவில் இருக்கிற ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் குடியமர்த்தினாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருக்கு பயந்து அந்த பயத்தோடு இருந்தாங்களாம். கர்த்தருக்கு பயந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு மனம் போன போக்கில் அவங்களுக்கு எது இஷ்டம் போல தெரிஞ்சுதோ அந்த வழியில் நடந்தாங்க. எத்தனை பேர் புரியுது? எல்லாருக்கும் ஒரு ஆண்டவர் பயப்படுற பயம் இருக்குது. பயம் இல்லாமல் இல்லை, அந்த பயம் இருக்குது தவிர
அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? அதான் முக்கியம். கர்த்தருக்கு பயந்து சொல்லுங்க, அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு தான் இதெல்லாம். ஏன் பயப்பட மாட்டாங்க? அந்த 8:11 சொல்றாரு, இந்த துக்கிரிக்கு தக்க தண்டனை உடனே கிடைக்காதால, உடனுக்குடனே இதெல்லாம் இந்த தீர்ப்பு கிடைக்காதால அவங்க இருதயம் துணிகரம் கொண்டு இருக்கிறது. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. இப்போ தொடர்ந்து அதை வாசிக்க 12ல பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள், தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே சொல்லுங்க நன்றாய் இருப்பார்கள். புரியுதா? ஒரு பாவி அநியாயம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நான் பெருசா சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்றதை விட கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவர்கள் நன்றாய் இருப்பார்கள். இப்போ அதிலேயே திருப்பி பிரசங்கில இன்னொரு வார்த்தை வாசிங்க. 12:13 காரியத்தின் கடைத்தொகையை கேட்போம். அதாவது பிரசங்கி புக்கு முழுசும் 12 அதிகாரம், இதை முழுசும் படிச்சுட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தை நான் சொல்றேன்ற மாதிரி பிரசங்கி எழுதுறாரு. கடைத்தொகை கடைசியா நான் சொல்றேன். என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒன்னு சொல்றேன், அவருக்கு பயந்து அவர் வழியில நடக்கணும். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அதனால நீங்க ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் என்ன செய்யுங்க? நடக்கணும். அப்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு இத்தனை ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். யாருன்னு பார்த்தோம். சரியா? இப்போ அடுத்தது நல்லா கவனிங்க. இன்னைக்கு அதுல ஒரு 5 ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களுக்கு. புரியுதா? அது 128ஆம் சங்கீதம் யாருக்கோ இல்லை, உங்களுக்கு தான் எழுதியிருக்கிறார். உங்க குடும்பத்துல இந்த 5 காரியம் இருக்குதான்னு சொல்லி என்ன செய்யுங்க? பாருங்க. புரியுதா? 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய். நல்லா கவனிங்க. சொல்லுங்க, கைகளின், வாயை திறக்க மாட்டீங்களா? கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இப்போ யோசிச்சு பாருங்க, பிரயாசத்தை சாப்பிட்றோமா? நல்லா கவனிங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலும் நான் திருப்பி சொல்கிறேன், அதை அனுபவிக்கிறது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. புரியுதா? முதல்ல சொன்ன மாதிரி சொல்கிறேன். புரியுதா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் எங்கெங்கேயோ தேவையில்லாமல் போகுது. போன வாரமோ அது முந்தின வாரமோ சொன்னேன், சம்பளம் வாங்கும்போதாவது ஒரு சந்தோஷமாக இருக்குமான்னு பார்த்தா 2 வாரம் முன்னாடி இல்லை, அப்போவாது சந்தோஷமாக இருக்கு பார்த்தா அப்போ கூட சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா என்னத்தான் வரப்போகுது, ஏற்கப்பட்ட லோனை எதுலே வாங்கிட்டேன். புரியுதா? அப்படி இல்லை. நல்லா கவனிங்க. உங்களுக்கு எவ்வளோ வருமானம் ஆண்டவர் கொடுக்குறாரோ அதை நீங்கள் என்ன செய்ய? சந்தோஷமாக அனுபவிக்க. புரியுதா? அதிலேயே பாருங்கள், ஒரு சில வசனத்தை நீங்கள் வாசிங்க. பிரசங்கிலே திருப்பி வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 18-19. 5ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. இது உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசத்தின் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. சொல்றாரு, உனக்கு கிடைச்ச பலன் என்னன்னா கவனிங்க, நீங்க பட்ட பிரயாசத்தின் பலன் அனைத்தையும். புரியுதா? முழுசான அனுபவிக்க முடியல, எவனோ அது பிடிக்கின்னு போயிடறான், என்னென்னமோ தேவையில்லாத செலவு வருது. புரியுதா? அப்படி இல்லை. நீங்க பட்ட பிரயாசத்தின் அனைத்து பலனையும் நீங்க என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். சரியா? அடுத்தது சொல்றாரு 19. தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கும். நல்லா கவனிங்க. உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறாரோ அதை நீங்க என்ன செய்யணும்? வாயத்தில் சொல்லுங்க, புசிக்கவும் கேட்போம். ஒன்று நீங்க வசனத்தை பார்க்கணும், இல்லை படிக்கிறத காது கொடுத்து கேட்கணும். புசிக்கிறது என்ன? சாப்பிடுறது. பிரயாசத்தை நீங்க சாப்பிடுறதும் தன் பங்கை பெறவும் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும். பிரயாசத்துல நீங்க
மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. புரியுதா? மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ நீங்க மகிழ்ச்சியா இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியா இல்லைன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ சம்பாதிக்கிறோம், வருத்தம். என்ன வருத்தம்? 10,000 ரூபா சம்பாதிச்சேன், 4,000 கூட நான் சாப்பிடலாம், எங்கெங்கேயோ போகும். புரியுதா? எனக்கு தெரிஞ்ச எத்தனை குடும்பத்தில் அப்படி கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இன்னைக்கு நான் உங்களை குறித்து நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, நானே சாட்சியாக சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை இது எல்லாத்துலேருந்து என்ன செய்தார்? விடுதலை ஆக்கிட்டாரா? சொல்லுங்க. எனக்கு தெரியும் அதுலேருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். பிரயாசத்தை சாப்பிட முடியல, புரியுதா? அதை அனுபவிக்க முடியல, அதை மகிழ்ச்சியாக இருக்க முடியல. ஆனால் இந்த மகிழ்ச்சியை, இந்த பலனை அனுபவிப்பதை கொடுக்கிறது யாருன்னா சொல்லுங்க, அந்த அதிகாரம் அவனுக்கு அளிப்பது. சொல்றார் கடைசி வார்த்தை வாசிங்க, தேவனுடைய அனுக்கிரகம். வாயத்தர சொல்லுங்க, தேவனுடைய அனுக்கிரகம்னா கிருபை, இரக்கம். அனுக்கிரகம்னா என்ன சொல்லுங்க? கிருபை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? நீங்க பட்ட பிரயாசத்தை சந்தோஷமா நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? அனுபவிக்க வேண்டும். ஏசாயால ஒரு வார்த்தை சொல்றாரு, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாராவது வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நல்ல கவனிங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும் சொல்லணுமா? இன்னைக்கு அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க? உனக்கு செப்டம்பர் மாதம் சொல்லுங்க, வாய் தரது, உனக்கு வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதான் முதல்ல சொன்ன, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றாரு, நீதிமான்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றது சொல்லுங்க. என்ன சொல்றாரு? உனக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும் சொல்லுங்க. என்ன நன்மை? அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை என்ன செய்வார்கள் சொல்றதுதான் நன்மை. பலனை என்ன செய்வார்கள் சொல்லுங்க? அனுபவிப்பாங்க. மனசை தொட்டு நினைச்சு பாருங்க. நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் அனுபவிக்குதா? பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்களா? இல்லை அநியாயமாக யாராவது பிடிங்கின்னு போயிடறாங்களா? இல்லை எங்கெங்கேயோ போதா? புரியுதா? அதை கர்த்தர் சொல்கிறாரு, பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பார்கள். நீங்கள் நல்லா ஜோமான எல்லாத்திலிருந்து கர்த்தர் விடுதலையா. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், வசனத்தை நோட் பண்ணிங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 40 நான் வாசிக்கிறேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. யாக்கோபு சொல்றார். யாரை பார்த்து? மாமனார் லாபானை பார்த்து சொல்றார். பகலிலே வாய்த்தர படிங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன் சொல்றாரு. வெயில்ல மழையில எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறேன், அப்ரிஷியேட் பண்ணுறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கடினமான உழைக்கிற வேலை செய்யும். புரியுதா? மழையில் வெயிலில் பாடுபடும். நித்திரை என் கண்களுக்கு எப்படி இருந்ததா? தூரமாக இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். புரியுதா? அந்த யாக்கோபு அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சார் அந்த மந்தைகளுக்காக. ஆனால் இந்த மாமனார் நல்ல மாமனார் இருந்தால் என்ன சொல்லும்? ஏப்பா எவ்வளோ உண்மையாக இருக்கிற, நான் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒரு உண்மையாக இருந்தால் அவன் கேட்கறதுக்கு மேலே நான் கொடுப்பேன். புரியுதா? உண்மையாக இருந்த அப்படின்னு அவனை என்ன செய்யணும்? நல்லா அவனை உயர்த்தி இருக்கலாம். ஆனால் இந்த மாமனார் சதி பண்ணி 10 தடவை சம்பளத்தை மாத்துறான். புரியுதா? எத்தனை தடவை? 10 தடவை. இதான் உன் சம்பளம்னா அதை ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி அதை தட்டி பறிக்க பார்ப்போம். அப்படி சொல்றாரு பாருங்க. இந்த வாசிங்க. இந்த 20 வருஷம் உனக்காக உழைச்சேன், 14 வருஷம் உடைய 2 குமாரத்திகளுக்காக, 6 வருஷம் உடைய மந்தைக்காக உம்மிடத்தில் சேவித்தேன், 10 முறை சம்பளத்தை மாத்திட்டேன். இப்படி யாராவது உங்களை நீங்க படுற பிரயாசத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு வேற யாராவது அதை பறித்துக்கொள்ள நினைச்சா நீங்க ஜெபம் பண்ணணும். புரியுதா? அவர் சொல்றாரு, என் பிதாவாகிய தேவனை, பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால், ஆண்டவர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா என்னை வெறுமையா அனுப்பியிருப்ப. எல்லாத்தையும் பிடிங்கிட்டு
வெறுமையா ஓட்டாண்டியா அனுப்பியிருப்ப. கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடினாலதான் கர்த்தரின் சிறுமையின் கைப்பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து வருது. ஏன்னா தீமை செய்யணும்னு வரான்ப்பா, ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு போவாத, நன்மை பேசு, ஆண்டவர் வான் பண்றான். புரியுதா? அப்ப நீங்க ஜெபம் பண்ணா உங்க பிரயாசத்தை வேற யாரா பிடிங்க அனுபவிக்கிறாங்கன்னா அவங்கள கர்த்தர் பார்த்து கொள்வார். புரியுதா? அந்த பிரயாசத்தை நீங்க அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். பிரயாசத்தை அனுபவிப்பதும் அதிலே மகிழ்ச்சியா இருப்பது யார் கொடுக்கிற அனுக்கிரகம் சொல்லுங்களேன்? தேவன் கொடுக்கிற அனுக்கிரகம். இது வேற எந்த வகையில போனாலும் நீங்க ஜெபம் பண்ணாதான் அது நடக்கும். கர்த்தரின் சிறுமையை பார்த்து என்ன செய்தாராம்? அந்த லாபானை என்ன செய்தார்? கடிந்து கொண்டார். சரியா? பிரயாசத்தை அனுபவிப்பது கர்த்தர் கொடுத்த பாக்கியம் தான் முதல் பாக்கியம். இரண்டாவது பாக்கியம் நன்மை என்ன தெரியுமா? 3ஆம் வசனம் வாசிங்க. எல்லாமே இந்த 128ஆம் சங்கீதம். உன் மனைவி சொல்லுங்க வாயை திறந்து. உன் மனைவி எங்க இருப்பா? கனித்தரும் உன் வீட்டோரங்களில். எங்க? உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ரெண்டாவது ஆசீர்வாதம். முதல்ல பிரயாசத்தை சாப்பிடுறது தான் முக்கியம். ரெண்டாவது உங்க வீட்டில் மனைவி. ஒருவேளை நீங்க மனைவியா இருந்தா உங்க புருஷன் அப்படி வச்சுங்க. எல்லாம் அப்படியே மனைவிக்குன்னு வச்சுக்காதீங்க. புரியுதா? அந்த என்ன சொல்றது, அடுத்த யார் உங்களுக்கு துணை எடுத்துங்க. புரியுதா? உங்களுடைய துணை எப்படி இருப்பாரா? உங்க வீட்டோர் உனக்கு பிரயோஜனமா இருப்பான். என் ஒய்ஃபு எவ்வளோ சம்பாதிக்கிறா, ஆனால் எனக்கு பிரயோஜனமா இல்லை. இல்லை என் புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எனக்கு பிரயோஜனமா இல்லை. புரியுதா? எங்க இருப்பாங்களாம்? உன் வாயத்தில் சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேன். உன் வீட்டோரங்களில். இஸ்ரேல் தேசத்துல பார்த்தா அந்த வீட்டை சுத்தி அப்படியே திராட்சை கொடி வளர்ப்பாங்க. வீட்டோரனா வீட்டை சுத்தி பார்த்தாலே செவரு கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு திராட்சை கொடியா இருக்கும். அதான் சொல்றாரு, உன் வீட்டோரங்களில் கனித்தரும் ஃப்ரூட்ஃபுல், பலன் கொடுக்கிற ஒரு திராட்சை செடி. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. உங்களுக்கு உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? பலன் கொடுக்கிற மக்களா இருப்பாங்க. இல்லைன்னா உங்க துணை அப்படி வச்சுங்க, மனைவியோ கணவனோ உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். பலன் கொடுக்கிற ஒரு கொடியா உள்ள ஒரு செடியா இல்லை ஒரு மரமா இருக்கணும்னா முதல்ல நல்லா கவனிங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க. நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியும்? எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து வாய் திறந்து வாசிங்க, எடுத்து வாசிங்க. 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க எல்லாம் பாக்கியம்தான். முதல்ல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, இது எல்லாரும் உலகத்து மனுஷன் கூட ஒரு சில நேரத்தில் ஆண்டவரை நம்புறாங்க. எனக்கு எதாவது ஆண்டவர் தான் எதாவது செய்யணும். ஆனால் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம 100% நம்பிக்கை யார் தான்? அவர் தான். அவரை தவிர வேற நம்பிக்கை இல்லை. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி நம்புற மனுஷன் எப்படி இருப்பானா? தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டது, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாம இலை பச்சையா இருக்கிறது, மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற நல்ல ஒரு மரத்தை போல இருப்பான். அப்போ உங்க வாழ்க்கை துணை கணவனோ மனைவி, உங்க மனைவி தான் போட்டு, புரியுதா? அவங்க நீங்க ஆண்டவரை நம்புற மாதிரி, புரியுதா? அவங்க ஆண்டவரை நம்பணும். குடும்பத்தில் இதுல ஒரு சில நேரத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம இழந்தோம். அவங்க சரியா இன்னும் அறவுரையா இருக்கிறாங்க, சரியா வரலன்னா நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் புரியுது? புரியுதா? நீங்களும் யோசுவா சொல்றாருல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவி. புரியுதா? நீங்க ஆண்டவரை தேடுற மாதிரி, நீங்க ஆண்டவர் நம்புற மாதிரி, நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற மாதிரி, சேவை செய்யற மாதிரி, ஆராதிக்கிற மாதிரி அவங்கள ஒரு முழு குடும்ப ஆண்டவரை தேடும். அப்பதான் ஆசீர்வாதத்தை முழுசா பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் என்ன செய்வாளாம்? கனி தரும். என்ன கொடி சொல்றாரு? எத்தனையோ கொடி, திராட்சை கொடியை போல இருப்பான். ஏன் திராட்சை கொடி? இந்த திராட்சை ரசமே புரியுதா நம்ம பலவீனத்தை நீக்கும். தீமோத்தேயு நிருபத்தில் என்ன சொல்றாரு? உபாசம் இருக்கும்போது உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, அடிக்கடி உனக்கு பலவீனம் வராதபடி கொஞ்சம் எதை சேர்த்துக்கோ. படிச்சிருக்கீங்களா? எதை சேர்த்துக்கோ? கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கோ.
அப்போ அந்த திராட்சை ரசம், திராட்சை கொடி தானே, அதுல தான் ரசம் வருது. அது என்ன கொடுக்குது? நமக்கு ஒரு பலன் கொடுக்குது. அப்போ உங்க வீட்டில் இருக்கிற உங்க மனைவியில ஒரு புருஷனை வச்சுக்க, ரெண்டு இப்படி இருந்தாலும் பார்த்துங்க. துணை உங்களை பலப்படுத்துறவங்களா இருக்கணும். கை வீடு கத்துற சூத்திரவங்களா பலப்படுத்துறவங்களா இருக்கிறாங்களா, இல்லை பலவீனப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க அதுக்கும். புரியுதா? நல்ல துணையா கற்றுக்கணும். ஏற்ற துணை சொன்னார்ல, ஏற்ற துணை அவனுக்கு சொல்லுங்க உண்டாக்குவேன், உண்டாக்கி கொடுத்துருக்கிறார். அது ஏற்றதா இல்லைனாலும் நீங்க ஜெபம் பண்ணா ஏற்றதா மாறும். புரியுதா? புரியுதா? அப்போ பலம் கொடுக்கிறது இந்த திராட்சை ரசம். அடுத்தது இன்னொரு வசனம் வாசிங்க, 104 சங்கீதம் 15 வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க, 104:15. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம். நல்லா கவனிங்க. அந்த திராட்சை கொடியில இருந்து என்ன வருது? பழம். பழத்துல இருந்து என்ன வருது? ரசம். இந்த திராட்சை ரசம் என்ன கொடுக்குது? பலன் கொடுக்குது. பார்த்தோம். ரெண்டாவது, இந்த திராட்சை ரசம் என்ன கொடுக்குமா? மன மகிழ்ச்சியை உண்டாக்குது. யோசிச்சு பாருங்க, உங்க மனைவி இல்ல உங்க துணை, ரெண்டு பக்கமும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா? இல்லை நேரம் ஒரே சண்டை சச்சரவு. நீதிமொழிகளில் தான் போடுது, சண்டைக்காரியம், நல்லா ஞாபகம் வச்சுக்க, சண்டைக்காரியம் கோபக்காரியமான ஒரு ஸ்திரீயுடன் வாழ்வதை பார்க்கிறோம். எங்க குடியிருக்கிறதுனாலமா வனாந்தரத்துக்கு போயிடுறான். நிறைய பேர் அதான் போயிடுறான். ஏன்? கணவனால மனைவிக்கு மகிழ்ச்சி இல்லை, மனைவியால கணவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. இவன் மகிழ்ச்சியை தேடி எங்கேயோ போறான். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கை துணை, அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதை கொடுக்கணும்? வாய்தல் சொல்லுங்க, மகிழ்ச்சி. உன்னத பாட்டுல நேசர் சொல்ற, மன மகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே சொல்ற. புரியுதா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, மன மகிழ்ச்சியை கொடுக்குறவங்களா இருக்கு. ஏன்னா அந்த மன மகிழ்ச்சி தான் என்னதான் மருந்தம். என்ன வியாதிக்கு என்ன மருந்து சாப்பிட்றீங்களா பெருசு இல்லை. சந்தோஷமா இருந்து பாருங்களேன். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும். தெரிஞ்சாலும் நீங்க சிரிக்க மாட்டீங்க. குடும்பத்துல சந்தோஷமா இருந்தா வியாதியே வராதுங்க. நிறைய வியாதி காரணமே கவலை தான். அதனால ஆண்டவர் சொல்ற, கவலைப்பட்டு கலங்குகிறாய். புரியுதா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, பலப்படுத்துறவங்களா இருக்கணும் சொல்லுங்க. ரெண்டாவது, மகிழ்ச்சி உண்டாக்குறவங்களா இருக்கணும். அடுத்தது நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிங்க, 12. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தீமையே அல்ல. நல்லா கவனிங்க. அந்த மனைவி தன் புருஷனுக்கு உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் எதை செய்யறாளா சொல்லுங்க? தீமை இல்லை, நன்மை தான் செய்யறான். சொல்லுங்க. நீங்களே உங்களை யோசிப்பாரு. நீங்க அவங்க எனக்கு நன்மையே செய்யல, அதை விட்டுருங்க. நீங்க உங்க புருஷனுக்கு நன்மை செய்வீங்களா? இல்ல நீங்க உங்க ஒய்ஃபுக்கு சொல்லுங்க நன்மை சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? நன்மை உயிரோடு இருக்கிறனால தீமை அல்ல சொல்லுங்க, நன்மையே செய்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணுதான், அதில் இருக்க அது நான் இது 16 எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது என்ன செய்யற அந்த அம்மா? 16 வாசிங்க. 16. வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இந்த அம்மாவே ஒரு திராட்சை செடி, திராட்சை கொடி. இந்த அம்மா என்ன பண்ணுதான்? திராட்சை தோட்டத்தை வாங்குறாங்களாம், வயலை வாங்குறாங்களாம். கைகளின் சம்பாத்தியத்தினால் வயலை வாங்குறாங்க, கைகள் பிரயாசத்தினால் திராட்சை தோட்டத்தை வாங்குறாங்க. புரியுதா? எத்தனை பேர் வீட்டுக்காரர் கொடுக்குறத சம்பளத்தில் மிச்சம் பண்ணி பிற்காலத்தை முதல்ல சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணாதீங்க, ஒரு 10% ஃப்யூச்சருக்காக எடுத்து வைங்கன்ட்டு சொல்லியிருக்கு. புரியுதா? அப்போது வர சம்பாத்தியத்தெல்லாம் செலவு பண்ணினே இருக்காதீங்க. அவன் என்ன பண்ணுறாங்க? சேர்த்து வச்சு வயலை வாங்குறான், திராட்சை தோட்டத்தை வாங்குறான். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? இப்படி வாங்குறவங்களா இருக்கிறீங்களா, இல்லை ஏதாவது வச்சிருக்கிறத ஒன்று ஒன்றா விற்கிறவங்களா இருக்கிறீங்க? சொல்லுங்க. உற்சாகமா வேலை செஞ்சு இருக்கிறத அழிக்கிறவங்க அல்ல. எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? வாயத்தர சொல்ல மாட்டீங்களா? ஒன்னொன்னு என்ன செய்யணும்? பிற்காலத்துக்காக
வாங்குற மக்களா இருக்கிறாங்க. நேரம் இல்லை. அடுத்து பாருங்க பின்னால 27 வாசிங்க. சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். என்ன அப்போ சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டேங்க. என்ன அப்போ? சோம்பலின் அப்பத்தை புசிக்க. அப்படின்னா அர்த்தம், ரொம்ப டயர்டா இருக்கு, சோறே ஆக்கல, ஏதாவது வாயினது. புரியுதா? அதிகாலமே இருட்டோட இருந்து எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறான். விடிய காலில் எழுச்சி நீங்க கொடுக்குறீங்களா இல்லை யாராவது உங்களுக்கு கொடுத்தாதான் நீங்க எந்திரிப்பீங்களா? புரியுதா? அப்படித்தானே போடுது. சோம்பலின் அப்பத்தை புசிக்காமல் தன் வீட்டுக்கார் எப்படி நடக்கிறது, எப்படி நடக்கிறாள் சொல்லுங்க, கண்ணோக்கமா இருக்கிறாள். அடுத்தது அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை என்ன சொல்றாங்க 28 பாக்கியவதி என்கிறார்கள். பிள்ளைங்களா அவங்கள வாழ்த்துறாங்களா? புருஷன் மனைவி 2 பேருக்கு தான் சேர்த்து சொல்றேன். நீங்க ஒன் சைடா அப்படியே பார்க்க இன்னும் வாழ்த்தவே இல்லை அப்படி சொல்லக்கூடாது. தாயோ தகப்பனே பிள்ளைங்க என்ன செய்யணும்? வாழ்த்துறாங்க. எப்பா எங்க அப்பா மாதிரி உண்டா, எங்க அம்மா மாதிரி உண்டா, வாழ்த்துறாங்க. உங்களை தான் பார்த்து கேட்குறேன். பிள்ளைங்க வாழ்த்தணும், அந்த போல நம்ம வாழ்க்கை இருக்கணும். புரியுதா? சின்ன குட்டி பிள்ளைங்க சொல்லுவோம் எங்கள் அப்பா தான் இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்படியே விட்டுருவோம். புரியுதா? அப்படி இல்லை. பிள்ளைகள் எழும்பி காலையில் எரிச்சு வாழ்த்துறாங்க. அடுத்தது புருஷன் என்ன செய்யறான்? அடுத்தது அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். புரியுதா? பாக்கிய நன்மை உண்டாயிருக்குன்னா செய்யுங்க சொல்லுங்க. பிள்ளைங்க பெற்றோரை புகழ்றான். புரியுதா? அடுத்தது நீங்க ஒய்ஃபோ இருந்தாலும் சரி, இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்த்து என்ன செய்யணும்? காலைல இச்சோன்னு நல்ல ஒரு 4 வார்த்தை பேசுங்க. உன்னை போல உண்டா, நீங்கள் நல்லா பேசுனா எல்லாம் நல்லா தான் கிடைக்கும். ஏச்ச உடனே ஏதாவது வாய் வந்ததை பேசிட்டு அன்னைக்கு முழு சோறே சண்டை, கடைசியில் சோறு இல்லாமல் பட்னியாக இருக்க வேண்டியது தான். காலையில் எழுந்து என்ன செய்கிறாளாம்? புகழ்கிறாள். இது நீதிமொழிகளில் மாத்திரம் இல்லை, அந்த பேதுரு நிருபத்தில் சொல்கிறாரு, உங்களைப் போல அவர்களும் நித்திய ஜீவனை, 1 பேதுரு 3:7 உங்களைப் போல அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை சொல்லுங்க செய்யுங்க. பலவீனம் பாண்டமா இருக்கிறபடியினால் இது 2 பேருக்கும் ஒத்துக்கும். புரியுதா? ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணுங்க. இல்லைன்னா சரி விட்டு கொடுங்க. யாரோ ஒருத்தர் சொல்றீங்க, என்ன செய்யுங்க? விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தா தடையே வராது, குடும்பத்தில் சண்டையே வராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க? அப்ரிஷியேட் பண்ணுங்க. புரியுதா? நல்லா கவனிங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? பிரயாசத்தின் பலனை சாப்பிடுவாய். 2வது உன் மனைவி இப்படிலாம் இருப்பான். இல்லைன்னா 2 பக்கம் சேர்த்து சொன்னா உன் வாழ்க்கை துணை இப்படி இருக்கணும். 3வது அதே 3ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நல்லா கவனிங்க. முதல்ல பிரயாசத்தை சாப்பிட்றோம், அனுபவிக்கும். 2வது மனைவி குறித்து சொல்றாரு குடும்பத்தில். 3வது என்ன சொல்றாரு? பிள்ளைங்க. பாயத்தில் சொல்லுங்க. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? உன் பந்தியை சுற்றிலும் சொல்லுங்க ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பிள்ளைங்க ஒலிவமர கன்றுகளைப் போல இருக்கணுன்றது உங்கள் ஆசையா? அது எல்லாத்துக்கும் சொல்லுங்க. அது கூட ஆசை இல்லையா? ஏதாவது ஒரு காட்டு செடியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். ஒலிவ மரம் அது பற்றி பார்த்தா ரொம்ப தனி சப்ஜெக்ட் ஆகிடும். ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னு எத்தனை பேருக்கு ஆசை? பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும். சரி, பிள்ளைங்க இங்கே கவனிங்க. பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன செய்யணும்? அப்பா ஒரு அம்மாவுக்கு தான் புரியுது. நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒலிவ மரமாக இருந்தாதான் அப்படி தானே இருக்கும். ஓயமார் வீட்டில் இருக்கும்போது பார்த்தா அந்த வாழை மரம் வந்துகிட்டே இருக்கும். நாங்களும் அதை இதை மறைக்குது அதை மறைக்குது, இது அந்த பக்கத்து வீட்டில் சாயுது வெட்டி வெட்டி விட்டா கூட
பக்கத்தில் பக்கத்தில் சின்ன சின்ன கன்று வந்துட்டாரு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளில் அது மரமாயிடும். கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா அந்த வாழை மரம் கன்று வந்துக்கிட்டே இருக்குது. சும்மா வருமா கன்று? எதனால் வருது? அந்த வாழை மரம் இருக்கிறதால கன்று வருது. அப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கணும்னா நீங்கள் யாராக இருக்கணும்? வாயை திறக்க மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் யாராக இருக்கணும்? நீங்கள் ஒலிவ மரமாக இருந்தால் தான் பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. புரியுதா? தாவீது சொல்கிறார் 52ஆம் சங்கீதம், நானே சொல்லிடுறேன் 8ஆம் வசனத்தில், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரமான. நம்ம ஒலிவ மரமாக இருந்தால் நம்ம பிள்ளைங்க ஒலிவ மர சொல்லுங்க கன்றுகளை போல அதான் சொல்கிறாங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்போ தாய் தான் இருக்கணும், இல்லை? புரியுதா? தகப்பனை போல தான் பிள்ளைங்க இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் பாடினார், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் யாரை போல இருப்பான்? என்ன போலவே இருப்பான். புரியுதா? அப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அது போல தான் உங்க பிள்ளைங்க இருப்பாங்க. நீங்க ஒலிவ மரமா இருந்தா உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? வாயை திறக்க மாட்டீங்களே, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்ப நீங்க உண்மையா ஆண்டவர் பின்பற்றினால் உங்க பிள்ளைங்க உங்க கூட இருப்பாங்க. இன்னைக்கு அது இல்லைன்னா நீங்க இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க எங்கேயோ இருப்பாங்க. அப்படிதானே போடுது. ஒலிவ மரம்ன்றது ரொம்ப விலையேறப்பட்டு இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி ஆயில் எதுனா ஆலிவ் ஆயில். புரியுது? நம்ம எல்லாம் வீட்டில் என்ன சமையல் பண்ணுறோம்? அந்த என்னது ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். அப்புறம் நம்ம ரேஷன்லேயே என்ன ஆயில் போடுறோம்? பாம் ஆயில் போடுறோம். ரீஃபைண்ட் ஆயில் காலி ஆகிடுச்சு, வேறு வழியே இல்லை, பாம் ஆயில் தான் இருக்கணும். கடைசி மாதம் கடைசியில் அதை யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் எதை யூஸ் பண்ணுறாங்க? ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஆரோக்கியம், ஒலிவ எண்ணெய். புரியுதா? என்ன அது ரொம்ப ஒரு பலன் உள்ளது. பாருங்க, நீங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறேன். அந்த புறாவை 2வது தடவை விடும்போது, நோவா பேழையிலேருந்து விடும்போது, புறா வாயில ஒரு இலையை குத்திக்கிட்டு வந்தது. என்ன இலை? ஒலிவ இலையை குத்திக்கிட்டு வருது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில். அப்போ என்ன அர்த்தம்? உலகம் முழுசும் தண்ணியில் அழிஞ்சு போச்சு. புரியுதா? வேற எந்த இலையும் இல்லை, எந்த இலை தான் இருக்குது. அப்போது அந்த கிட்டத்தட்ட எத்தனை நாள்? அது 370 நாள் நினைக்கிறேன். 370 நாள் தண்ணி உலகம் முழுசும். அந்த 370 நாள் தண்ணி இருந்தாலும் அந்த ஒலிவ மரம் வேறற்று போகாதபடிக்கு, செத்து போகாதபடிக்கு அதில் ஒரு இலை இருக்குதுன்னா அது எவ்வளோ சக்தி மிகுந்த ஒரு மரமாக இருக்கும். எத்தனை பேர் புரியுதா? அதை போல ஒரு பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார். எங்கே இருப்பாங்க? உன் பந்தியை சுற்றிலும். வாய்த்தல் சொல்லுங்க, உன் பந்தியை சுற்றிலும். உன்னை சுற்றி உனக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைங்களாம் அவங்களுக்கு உதவி செய், இவங்களுக்கு உதவி செய், உனக்கு உதவி செய்தா? புரியுதா? எல்லாருக்கும் உதவி செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அப்படி தான் கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் என்ன செய்? நல்லது செய், உதவி செய். ஆனால் பிள்ளைங்க சொல்கிறார் ஆண்டவர், உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். புரியுதா? அப்போது நீங்கள் ஆண்டவர் பிரயோஜனமாக இருந்தால், நான் சொல்கிறேன் கவனி, நீங்கள் தேவனோடு இருந்தால் உன் பிள்ளைங்க உங்களோடு இருப்பான். யோபுல 29 நான் அந்த வார்த்தை மாத்திரம் சொல்கிறேன் கவனிங்க. அவருடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேலே தங்கி இருந்தது, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். 29ஆம் அதிகாரம் நானே சொல்லிடுறேன், நேரம் இல்லாத 29ஆம் அதிகாரம் 4-5. சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருந்தார்கள். அப்போ உங்கள் பிள்ளைங்க உங்கள் சுற்றி, உங்கள் பந்தியை சுற்றி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னா நீங்கள் யாரோடு இருக்கணும்? வாயை திறக்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் அவரோடு இருக்க, அவர் உங்களோடு இருந்தால் உங்கள் பிள்ளைங்க உங்கள் கூட இருப்பாங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பாங்க. புரியுதா? அவ்வளோ விலையேறப்பட்ட ஒலிவ மரம். இன்னும் சொல்கிறார், அந்த ஒலிவ மரம் எதுன்னா, அங்கே சகரியா 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஒலிவ மர கிளைகள் கட்டுறாங்க. இந்த கிளைகள் என்னன்னு கேட்கும்போது, இது உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு தேவதூதன் சொல்றாரு, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற அவருடைய ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். அப்போ ஒலிவ மரம் எங்க நிற்குது சொல்லுங்க? எங்க நிற்குது சொல்லுங்க? தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவங்க. நம்ம தேவனுடைய சமூகத்தில்
உங்கள் பிள்ளைங்க தேவனுடைய சமூகத்தில் நிற்கும். எத்தனை பேர் புரியுதா? சாலமோன் அப்படியே ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கேதுரு மரத்தில் கட்டுறாரு. ஆனால் அந்த சந்நிதி ஸ்தானம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ளே போகிறதுக்கு மாத்திரம் பார்த்தா அந்த வாசப்படி, அந்த கதவுகளை எதில் செய்கிறா தெரியுமா? ஒலிவ மரத்தினால் இரட்டை கதவுகளை செய்தார். அதுக்குள்ள உள்ள போயிட்டா உடன்படிக்கை பெட்டியை மூடுறதுக்கு 2 கேருபீன்கள். அந்த 2 கேருபீன்களை எதில் செய்கிறார் சொல்லுங்க? ஒலிவ மரத்தினால் 2 கேருபீன்களை செய்தார். புரியுதா? அப்போ அந்த ஒலிவ மரம் எங்கே இருக்குது? பைபிளில் நீங்கள் நிறைய இடத்துல எடுத்து படிச்சு பாருங்க. அழியாதது, நிலைத்திருக்கும். அது எங்கே இருக்குது? தேவ சமூகத்தில் இருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்தால் உங்கள் பிள்ளைங்க தேவனை தேடுகிற சந்ததியாய் இருப்பார்கள். கைகளை வீட்டு கத்தர சூத்திரம் மூலமா. புரியுதா? உன் மனைவி, 2வது, 3வது உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் உனக்கு பிரயோஜனமா இருப்பாங்க. 4வது 6ஆம் வசனம் வாசிங்க. இடையில 4ஆம் வசனத்துல திருப்பி பார்த்துட்டோம். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இப்படிதான் இருப்பான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். 6 உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். இப்போ நல்லா கவனிங்க. ஷார்ட்டா சொன்னா உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அப்போ நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் பிள்ளையோட முடியல. எத்தனை பேர் புரியுது? பேர பிள்ளைங்க வரணும். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காண்பாய். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. பிள்ளைகள் என்னவா? முதியோருக்கு கிரீடம். வாயத்தில் சொல்லுங்க. முதியோருக்கு என்னது? பேர பிள்ளைங்க என்னது? உங்களுக்கு 2 பேர பிள்ளைங்க யார் தெரியுமா உங்களுக்கு? கிரீடம். அருமையான இவருக்கு நாகேஸ்வராங்க 2 பேர பிள்ளைங்க. 4 பேர பிள்ளைங்க. கிரீடம். புரியுதா? பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகள் அவர்களுக்கு என்ன? முதியோருக்கு 17:6 நீதிமொழிகள் இருக்கு. அவர்களுக்கு என்னது சொல்லுங்க? கிரீடம். அப்போ இந்த கிரீடம் ஆண்டவர் கொடுக்கிறார். பிள்ளைகளோட முடியாத உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் அதோட முடியல. சொல்றாரு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார். இந்த யோசேப்பு குறித்து யாக்கோபு சொல்றாரு. முதல்ல என்னாச்சு? காணாம போயிட்டான். அப்புறம் என்ன பண்ணாங்க? அண்ணன்மார்கள்லாம் வந்து ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து, இது யோசிப்பு தான் பாருங்க, ஒரு துஷ்டம் இருக்கும், அவனை அடிச்சு பிடிச்சிக்குள்ள இருக்கு. அப்போது இருக்கிறானா இல்லையானு தெரில, செத்தானா இருக்கிறான்னு தெரில. அப்படி இருக்கும்போது திரும்பி அந்த யோசேப்பை எகிப்தில் வந்து யாக்கோபு பார்க்கும்போது ஒரே ஒரு வார்த்தை. 48 அதிகாரம் நீங்கள் நோட் பண்ணிங்க, நானே சொல்கிறேன். ஆதியாகமம் 48 அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நான் இதுவரைக்கும் உன்னை பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லை. புரியுதா? ஆனால் இப்போ இதோ நான் உன்னையும் பார்த்தேன், உன் பிள்ளைகளையும் காணும்படி கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமான. அப்ப நல்லா கவனிங்க. பிள்ளைகளையும் பார்ப்பீங்க, அடுத்தது சொல்லுங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். யோபை குறித்து நீங்க படிச்சு பாருங்க. இருந்ததெல்லாம் அழிஞ்சுது, ஆசையெல்லாம் அழிஞ்சுது, வீடெல்லாம் இடிஞ்சுது. எத்தனை பிள்ளைங்க அவனுக்கு? 10 பிள்ளைங்க. 7 ஆண் 3 பொண்ணு. புரியுதா? அந்த 10 பிள்ளைகள் ஒரே நாளில் வீடு இடிஞ்சு என்ன செஞ்சாங்க? யோபோட சரித்திரம் அதோட முடிஞ்சுதா? இல்லை. திருப்பி அவனை உயிர்ப்பித்து, திருப்பி அவனுக்கு சுகம் கொடுத்து, திருப்பி இழந்த ஆசையெல்லாம் டபுளாக கொடுத்து, எல்லாத்துக்கும் மேலே திரும்ப அவனுக்கு 10 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. எத்தனை பேர் புரியுது? அப்போ நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் இதில் சொல்லப்பட்ட அத்தனை இந்த குடும்ப ஆசீர்வாதம் நிறைவேறாமல் போகாது. உங்கள் பிள்ளைங்களோட இல்லை, சொல்லுங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ என்ன செய்வாய்? சொல்லுங்க, காண்பாய். புரியுதா? பிள்ளைகள் அங்கே அவங்க குடும்பம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் பிள்ளைகளை பார்த்தாராம். யோபு 42:16 அப்படி எத்தனை தலைமுறை? 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை வரைக்கும் பிள்ளைகளை பார்த்தார் யோ. புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். நல்ல பிள்ளைங்களா இருக்கும். புரியுதா? எப்படிப்பட்ட பிள்ளைங்க சொல்லுங்க. நான் பாட்டு ஃபாதர் பாட்டு பாடு. என்ன பிள்ளைங்க பாடினீங்க? நல்ல பிள்ளைங்களா பாடினீங்க? செல்ல பிள்ளைங்க. அதெல்லாம் பாடு. தப்பாக சொல்லுங்க.
நல்ல குடும்பம் தந்தீர், அடுத்தது செல்ல பிள்ளைங்களை கொடுத்தீங்க. செல்லம் கொடுக்கணும், ஆனா ஒழுங்கா வளர்க்கணும். சரியா? அப்போ நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். பிள்ளைகள் மூலமா அடுத்த சந்ததியை கர்த்தர் காணும்படி செய்கிறார். அது வரைக்கும் உங்க வாழ்க்கை என்ன செய்யாது? நிச்சயமா முடியாது. நம்முடைய அடியாரின் பிள்ளைகள் தாபரித்து இருப்பார்கள் ஒரு வார்த்தை 102ஆம் சங்கீதம் கடைசியில். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க தேவனுடைய ஜனங்கள், அவருடைய சந்ததி என்ன செய்யும்? தாபரித்து இருப்பார்கள். they will continue. சந்ததி அவரை என்ன செய்யணும்? தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பேன். அப்போ ஆண்டவர் நிலைத்திருக்கிற மாதிரி அவருக்கு பயந்தவருடைய சந்ததியும் அவருக்கு முன்பாக என்ன செய்யும்? ஒழிந்து போகாது. தலைமுறை அதை என்ன செய்ய சொல்லுங்க? கட்டியும். பிள்ளைகளையும் தருவார். சொல்லுங்க வாய் திறந்து. பிள்ளைகளையும் கர்த்தர் தருவார். கடைசியா எல்லாத்துக்கும் மேல 6வது வசனத்துல பின்பகுதி, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இவ்வளோ பார்த்தோம். குடும்பத்தில் இவ்வளோ ஆசீர்வாதம், பிரயாசத்தை சாப்பிட்றோம். மனைவி ஆசீர்வாதமாக இருப்பாங்க, இல்லை புருஷன் ஆசீர்வாதமாக இருப்பார், பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கும், பிள்ளைகளுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கும். எல்லாம் இருந்து அந்த வீட்டில் என்ன இருக்கணும்? சமாதானம் இல்லைன்னா வீட்டுக்கே வரமாட்டோம். புரியுதா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குடும்பத்தில் எதை கர்த்தர் கொடுக்குறாரு சொல்லுங்க? இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். புரியுதா? அதனால தான் முந்தின வசனத்தில் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எந்த வாழ்வை காண்பாய்? எருசலேமின் வாழ்வை காண். எருசலேமின் வாழ்வு சமாதானம் உள்ள ஒரு வாழ்வு. எருசலேம் அப்படின்னாலே அந்த சமாதானம் உள்ள நகரம். சாலேம் அப்படின்னா சமாதானம். புரியுதா? அப்போ உங்க வாழ்நாள் முழுசும் குடும்பத்தில் என்ன வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் இருக்கும்? குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? சமாதானத்தோடு இருக்கும். யோபுல 2 தடவை உன் குடும்பம், உன் வீடு சமாதானத்தோடு இருக்க காண்பீர். 34:30 ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனிதனுக்கானாலும் தேவன் சமாதானத்தை கொடுத்தால் யாரும் அவனை என்ன செய்ய முடியாது? கலங்க பண்ண முடியாது. கையில வீட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுமா? எல்லாத்துக்கும் மேல ஒரு முத்திரை வச்ச மாதிரி நம்ம குடும்பத்தில் கர்த்தர் எதை கொடுக்குறாரு சொல்லுங்க? சமாதானம். இந்த சமாதானம் யாராலும் உண்டாகும்? தேவனாகும். அதனால தான் 125 சொல்றார், அந்த எருசலேம் சமாதானமாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சுற்றி மலைகள் பாதுகாப்பு. அது மலைகள் மாத்திரமல்ல, மலைகள் அப்படி பாதுகாப்பு கொடுத்து அந்த நகரத்தை சமாதானமாக காத்து யுத்தம் இல்லாமல் காத்து கொள்ற மாதிரி கர்த்தர் இது முதற்கொண்டு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் சொல்லுங்க என்றென்றைக்கும் கூடவே இருக்கிறார். கைகளை வீட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? வாயை தருங்க. சமாதானம் உள்ள குடும்பம். சொல்லுங்க. போன மாசமா ஒரு நாள் ஏதோ ஒரு வார்த்தை, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். உங்க குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? சமாதானமாய் இருக்கும். கர்த்தர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற மாதிரி கொடுக்கறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அது எப்படிப்பட்ட சமாதானம்? அதான் தேவ சமாதானம். அவருக்குள்ள எப்பவுமே தேவ சமாதானம் இருந்தபடினாலதான் அந்த கடல் காத்து கொந்தளிக்குது, படகு அமிழற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஆனா அவருடைய சமாதானத்தை கெடுக்க முடியல. என்ன பண்ணாரா? பின்னணியத்துல தலையணை வைத்து நிற்கிறார். இதுக்கு நிறைய வியாக்கியானம் இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்டை நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையும் இயேசுக்குள்ள இருந்த சமாதானத்தை கெடுக்க முடியல. அதே போல அவருடைய சமாதானத்தை உங்க குடும்பத்துல கர்த்தர் கொடுத்தா யாராலும் உங்க குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? கலங்க பண்ண முடியாது. சமாதானம் உள்ள குடும்பம். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உனக்கு பாக்கியம். வாய்த்தல் சொல்லுங்க. எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே அறிக்கை செய்யுங்க. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. என்ன பாக்கியம், என்ன நன்மை? பிரயாசத்தை நம்ம அனுபவிப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். 2வது மனைவி, வாழ்க்கை துணை எப்படி இருக்குமா? கனி தரும் திராட்சை கொடியை போல. 3வது உன் பிள்ளைங்க உனக்கு பிரயோஜனமா உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. 4வது பிள்ளைகளோட வாழ்க்கை முடியாது, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். கர்த்தர் அப்படிப்பட்ட பெருகப்பட்டங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை
கர்த்தர் தருவார். கடைசியா உன் குடும்பத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்ய கரங்களை உயர்த்தவே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. எது உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல குறைவோ சொல்லுங்க, ஆண்டவரே இது என் வாழ்க்கையில கொஞ்சம் குறைவா இருக்குது, இதை எனக்கு தாங்க சொல்லுங்க, வாயத்திற்கு சொல்லுங்க. ஆண்டவரே நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி பாக்கியமும் நன்மையும் ஒவ்வொரு குடும்பத்திலே உண்டாவதாக மக்கள் நன்றி செலுத்துறோம். பிரயாசத்தை மற்றவர்கள் பறித்து கொண்டு போகாதபடிக்கு பிரயாசத்துல மகிழ்ச்சியை அனுபவிக்கிற ஒரு சக்தி உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே வாழ்க்கை துணை மூலமா சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும், மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே கனி கொடுக்கிற ஒரு மக்களாக வாழட்டும். மூணாவது ஆண்டவரே பிள்ளைகள் அவர்களை சுற்றி ஒளிவார கன்றுகளை போல உமக்கு பயந்த பிள்ளைகளாக இருப்பார்களாக. நாலாவதாக பிள்ளைகளோடு முடியாதபடிக்கு பிள்ளைகளை சந்ததியை காணத்தக்கதாக, இந்த சந்ததி உமக்குன்பாக நிலைத்திருக்கத்தக்கதாக சந்ததியை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குடும்பங்களை தேவ சமாதானம் ஆளுகை செய்வதா உம்முடைய சமாதானத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நிரப்பி அனுப்புவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மை மறவாதே. ஆமென் ஆமென்.